பழைய பங்களா சித்திராத ஆவியும். விக்ரம் ஒரு புகைப்பட கலைஞன். கூட்டமே இல்லாத கைவிடப்பட்ட மர்மமான இடங்களை புகைப்படம் எடுப்பது அவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயமாக இருந்தது. அப்படித்தான் ஒரு நாள் தேடி அலைந்த போது அடர்ந்த காட்டுப்பகுதியில் நடுவே இருந்த அந்த 100 வருட பழமை வாய்ந்த பங்களாவை பற்றி கேள்விப்பட்டான் அந்த இளைஞன். கிராமத்து மக்கள் அங்கே போக வேணாம் என எச்சரித்தார்கள். அங்கே போனால் திரும்ப உயிரோட வர முடியாது என்று கூறினார்கள். அது வெறும் பேய் அல்ல, இரத்த வெறி பிடிச்ச பிசாசு என்றார்கள். ஆனால் விக்ரம் அதை மூட நம்பிக்கை என்று நினைத்து சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அன்று நள்ளிரவு கேமராவுடன் அந்த பங்களாவில் நுழைந்தான். பங்களாவின் கதவு திறந்தது. பங்களாவின் கதவு இரும்பு கம்பி துருப்பிடித்து தானாகவே மெதுவாக திறந்தது. உள்ளே ஒரே இருட்டு. அங்கு ஒரு அழுகிய பிணம் நாற்றம் வீசியது. விக்ரம் தன் கேமராவை பிளாஸ் வெளிச்சத்தை ஆன் செய்தான். ஆன் செய்த வெளிச்சத்தில் சுற்றியிருந்த பழைய ஓவியங்களை படம் பிடிக்க ஆரம்பித்தான். திடீரென்று மேல் மாடியில் சலங் 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 என்று கொலுசு சத்தம் கேட்டது. ஆனால் விக்ரம் பயப்படவில்லை. மெதுவாக படிகளில் மேலே ஏறிச் சென்று அங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருந்ததை கண்டான். அந்த பழுதடைந்த கண்ணாடியை பார்த்த விக்ரமன் இரத்தங்கள் உறையத் தொடங்கியது. காரணம், கண்ணாடியில் ஒரு கொடூரமான உருவம் தெரிந்தது. விக்ரமனின் உருவம் தெரியவில்லை. அது ஒரு பெண்ணாக இருந்தது. ஆனால் அதன் முகம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கொடூரமாக இருந்தது. தலைமுடியெல்லாம் பிடுங்கப்பட்டு மண்டையோடு இரத்தத்தில் தேய்ந்தது. கண்கள் ரெண்டும் பிடுங்கப்பட்டு அந்த பள்ளங்களில் இருந்து கருகிய கருப்பு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதன் வாய் சாதாரண வாயாக இல்லை. தாடை கிழிந்து நெஞ்சு வரை தொங்கிக் கொண்டிருந்தது. கூர்மையான மஞ்சள் நிற பற்களில் மனித நரம்புகளில் மாட்டிக்கொண்டு இருந்தது. விக்ரம் அலறிக்கொண்டு பின்னால் திரும்பினான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. பசி அடங்காத பிசாசு திடீரென பங்களாவின் அனைத்து கதவுகளும் ஜன்னல்களும் தானாகவே மூடிக்கொண்டன. பயங்கரமான இருள் சூழ்ந்தது. விக்ரம் தன் மொபைலில் உள்ள டார்ச்சை ஆன் பண்ணினான். அப்போது கூரையிலிருந்து ஒரு பல்லியைப் போல தலைகீழாக ஓடிக்கொண்டிருந்தது. தன் கிழிந்த வாயை பிளந்து விக்ரமனை பார்த்து கொடூரமாக சிரித்தது. அதன் நாக்கு ஒரு பாம்பை போல நீளமாக வெளியே விக்ரமனின் முகத்தை நக்கியது. விக்ரமன் தப்பிக்க ஓடினான். ஆனால் அந்த பிசாசு காற்றில் பறந்து வந்து அவன் முன்னால் வந்து குதித்தது. அதன் கைகளிலிருந்து கூர்மையான நகங்களால் விக்ரமனின் நெஞ்சை பிளந்தது. சதை கிழிந்து ரத்தம் சொட்ட சொட்ட விக்ரமன் பயத்தில் அலறினான். விக்ரமன் வலியால் துடித்தான். என்னை இந்த பங்களாக்குள்ளேயே வச்சு உயிரோட புதைச்சாங்க. 100 வருஷமா எனக்கு பசிக்குது. உன் ரத்தம் ரொம்ப ருசியாக இருக்கிறது என்று அந்த பிசாசு கொடூரமான குரலில் கூறியது. விக்ரமன் தப்பிக்க வழியை தேடி அலறினான்.
ஆனால் அந்த பிசாசு அவனது 2 கால்களையும் பிடித்து தரதரவென்று இருட்டு அறைக்குள் இழுத்துச் சென்றது. பங்களாவின் கதவுகள் பலமாக மூடிக்கொண்டன. அதன் பிரதமனின் அலறல் சத்தமும் எலும்புகள் உடையும் சத்தம் மட்டுமே கேட்டது. அந்த பங்களா முழுவதுமே எதிரொலித்தது. மறுநாள் காலையில் கிராமத்து மக்கள் எல்லோரும் பங்களாவின் முன்னே வந்து அந்த வாசலில் முன்னிருக்கும் கேமராவை பார்த்து அதிர்ந்தனர். அதில் விக்ரமனின் கடைசி போட்டோவாக விக்ரமனின் உடல் பாதியாக அந்த போட்டோ காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிசாசு விக்ரமனின் குடலை தின்னுவது போன்ற காட்சியும் அந்த கேமராவில் ரெக்கார்டாக இருந்தது. இன்னமும் அந்த பேயிடம் விக்ரமன் மாட்டிக்கொண்டு இருக்கிறான்.